வணக்கம். ஆன்மீக செய்திகள். விஜயாலய சோழன் காலத்தில் தஞ்சையில் கட்டப்பட்ட பிரசித்தி பெற்ற ஸ்தலம் கோடியம்மன் கோயில். கோயிலில் பச்சை காளி பவளக்காளி உற்சவம் மார்ச் 17ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக பச்சை காளி பவளக்காளி ஊர்வலம் நடக்கிறது. மேலராஜ வீதியில் உள்ள சங்கர நாராயணன் கோயிலில் இருந்து பச்சை காளி புறப்பாடானது. அதேபோல் கொங்கணேஸ்வரர் கோயிலில் இருந்து பவளக்காளி புறப்பாடாகி ஊர்வலம் துவங்கியது. இன்று அதிகாலை பச்சை காளி மற்றும் பவளக்காளி உறவாடும் வைபவம் நடந்தது. திருநீறு நிறைந்த கபாலங்களை ஏந்தியபடி நடந்த ஊர்வலம் பக்தர்களை மெய்சிலிர்க்க செய்தது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சரவணமலை பாலதண்டாயுதபாணி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. குன்னூர் விநாயகர் கோவிலில் இருந்து பக்தர்கள் தீர்த்த குடங்கள் மற்றும் காவடிகளை ஏந்தி 5 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக வந்தனர். பாலதண்டாயுதபாணிக்கு அபிஷேகம், அலங்காரம், மகா தீபாராதனை நடைபெற்றது. அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு மதுரவேல் முருகனுக்கு வண்டிவேல் முருகனுக்கு மதுரவேல் முருகனுக்கு கண்முகவேல் முருகனுக்கு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே காட்டுக்கோட்டை வடசென்னி மலையில் பழமையான ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளது. இக்கோயில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக பாலசுப்பிரமணிய சுவாமி ராஜ அலங்காரத்தில் அருள் பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பாலசுப்பிரமணியர் சுவாமி மற்றும் மற்றொரு தேரில் விநாயக பெருமான் எழுந்தருளி அருள் பாலித்தனர். பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.